இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம டே டு டே லைஃப்பில் பிஸி ஸ்கெட்யூலில் நம்ம நிறைய மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட் கொடுக்காமையே விட்டுடுறோம். நாளடைவில் நம்ம மசில்ஸ் எந்த மசில்ஸ்லாம் ஒர்க் ஆகலையோ அதெல்லாம் வீக் ஆகி அதனால் நமக்கு பாடியில் பெயின் வருது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் யோகா. யோகா பண்ணுறதுனால உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை மசில்ஸும் எங்கேஜாக இருக்குது. அதனால் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யோகா பண்ணுறதுனால உங்களுக்கு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைஞ்சி உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்குது. யோகா பண்ண ஆரம்பிக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக பிகினர்ஸ்க்கு மொதல் நாளே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் இதெல்லாம் லோவாக தான் இருக்கும். நானே முதல்ல யோகா கிளாஸ் போனப்போ 4 தடவை கீழே விழுந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்வெட்டிங் நிறைய வந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்டில் பர்ஃபெக்டாக உட்கார தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டே பை டே தான் யோகாவை என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு ஆசனாவையும் நீங்கள் பர்ஃபெக்ஷன் அடைய இட் வில் டேக் லாங் டைம். இது நிறைய பேர் யோகா ஒரு ஸ்லோவான போரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் யோகா ஒரு நல்ல ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, நம்ம பாடியை மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டையும் ஹெல்த்தியராக வச்சுக்கிறதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாளே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் யோகா பண்ணும்போது உங்கள் ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ் பண்ணும்போதும் அட்லீஸ்ட் 3-4 தடவை லாங் ப்ரீத்திங் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு யோகா மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சில போஸஸை நம்ம யோகாவில் பார்க்கலாம். இது பார்ட் 1 ஆஃப் 2 வீடியோஸ். முதல் ஆசனம் தடாசனா, மவுண்டைன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடாசனாவில் தடா அப்படிங்கிற வேர்டு மலை அப்படிங்கிற பொருள் குறிக்கக்கூடியது. அதாவது மலை போல நேராக நிமிர்ந்து நிற்கும் ஆசனம். இந்த ஆசனம் தான் மற்ற எல்லா ஆசனத்துக்குமே ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்குது. இந்த ஆசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முழு மசில்ஸுமே இதில் இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்சன்ட்ரேஷனையும் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் பெரும் உதவியாக இருக்குது. இந்த ஆசனம் செய்யும்போது நம்ம நேராக நிற்கணும். நேராக நிற்கும் போது காது, தோள்பட்டை, இடுப்பு, கணுக்கால் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆசனம் செய்யும்போது நீங்கள் ஈஸியாக ப்ரீத் பண்ணுறத மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான். உள்ளதுலேயே ரொம்ப சுலபமான முதல் ஆசனம் தடாசனா. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனா விருக்ஷாசனா, அதாவது ட்ரீ போஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆசனம் செய்கிறதுனால நம்ம உடம்போட பேலன்ஸ் மற்றும் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறத நம்மளால் உணர முடியும். இந்த போஸ் பண்ணுறது ஒரு மரம் மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறத குறிக்குது. அதாவது உங்கள் வலது காலோட பாதத்தை இடது காலோட தொடையோட ஒட்டி உங்கள் 2 கைகளையும் மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் உள்ளங்கைகளை சேர்த்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். இப்படி நிற்கும் போது உங்கள் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். ஒரு காலில் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மாற்றி மற்றொரு காலில் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ஆசனம் செய்யும் போது நீங்கள் உங்களோட ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங்காக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற ஆசனா ட்ரைகோனாசனா அப்படிம்பாங்க. அதாவது ட்ரையாங்கிள் போஸ். இந்த போஸ் பண்ணுறது பார்க்கும்போது ஒரு முக்கோண வடிவத்தில் நம்ம உடம்பை வச்சுருக்கிறது நமக்கு தெரியும். இதனோட பயன் என்ன அப்படின்னா, உங்கள் பாடி, லெக்ஸ் இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹிப்புக்கு நல்ல மொபிலிட்டியை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக திரும்புறது, போகிறது, வர்றது அப்போல்லாம் இடுப்பு பிடிப்பு இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் ஒரு பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனம் உங்களுக்கு டீப் ப்ரீத்திங்கை ப்ரமோட் பண்ணுது. இந்த ஆசனம் பண்ணும்போது நீங்கள் கால்களை நல்லா விரித்து வச்சு ஒரு கையை தரையில் படுற மாதிரியும் ஒரு கையை மேலே இருக்க மாதிரியும் வச்சுக்கணும். உங்கள் உடம்பு காலுக்கு பேரலாக சைடில் சாய்க்கணும். முன்னாடியோ பின்னாடியோ உங்கள் உடம்பு சாயாமல் கரெக்டாக கால்களோட நேர்கோட்டில் சாய்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற ஆசனா அதோ முகோ ஸ்வனாசனா, டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் போஸ். முதல்ல உங்கள் உடம்பை கை கால்களை பயன்படுத்தி ஒரு டேபிள் ஃபார்மில் வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் கைகளையும் கால்களையும் புஷ் பண்ணி உங்கள் இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்க்கு வந்துடணும். இதை நம்ம அதோ முகோ ஸ்வனாசனா இல்லை டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் போஸ் அப்படிம்போம். இதோட
அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னா அடிஷ்னல் blood flow டு த ஹெட். உங்கள் ஹெட்டுக்கு அதிகமான blood flow போகும். அதனால் நீங்கள் எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தை மசில், செஸ்ட் மசில் இதெல்லாம் வலுவடையும். குருசியாசனா சேர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் முழங்கால்களை ஸ்லைட்டாக மடக்கி உங்கள் இடுப்பு பகுதியை பின்னோக்கி தள்ளி உங்கள் 2 கைகளையும் மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. உங்களோட முழங்கைகள் மடக்கக்கூடாது. உங்கள் முழங்கால்கள் பாதத்தை தாண்டி போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு போஸ்க்கு பேர் குருசியாசனாம்போம். இது பண்ணுறதுனால உங்களோட வில் பவர் அதிகரிக்கும். உங்கள் பாடியும் மைண்டும்